வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 3டி மாடலிங், ரிக்கிங் அண்ட் அனிமேஷன். இத பண்றதுக்கு என்ன இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். அதே மாரி இந்த வீடியோல நீங்க ஒரு புரொடக்ஷன் ரெடி அசெட்ட எந்த ஒரு பிகினர் மிஸ்டேக் பண்ணாம எப்படி பண்றதுன்றத ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா, அந்த கேமோட கேரக்டர் பவர்ஃபுல்லா இல்ல வீக்கா இந்த மாரி தான் நீங்க பார்ப்பீங்க. பட் நீங்க பார்க்குற அதே கேரக்டர கம்ப்யூட்டர் வேற மாரி பார்க்கும். வெர்டிசஸ், போன்ஸ் அண்ட் கீ ஃப்ரேம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு அது புரிஞ்சுக்கிற மாரி இருக்க நம்பர்ஸ குடுத்து நம்மளுக்கான லிவிங் கேரக்டர கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாடலிங். நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 3டி மாடல் ஷேப்பா பார்ப்போம். பட் ஆல்ரெடி சொன்ன மாரி கம்ப்யூட்டர் நம்பரா பார்க்கும். இப்போ ஒரு 3டி ஸ்பேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ட கம்ப்யூட்டர் என்னவா பார்க்கும்னா அதோட பொசிஷனா பார்க்கும். எக்ஸ், ஒய் அண்ட் ஜி பொசிஷன். கிராஃப்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்போம் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு. இது பட் 3டில. இந்த பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ஜாயினோட பேர் எட்ஜ். இத 4ஆ ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குமா? இந்த ஸ்கொயரோட பேர் ஃபேஸ். இது 3டி மாடலிங்கோட பேசிக் திங். இது நீங்க மாயா யூஸ் பண்ணாலும் சரி, பிளெண்டர் எந்த 3டி மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் இது சேமா தான் இருக்க போகுது. இந்த காலத்துல நம்ம பண்ற 3டி மாடல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் வச்சு நம்மளால பண்ண முடியும். அத நம்மளோட டிவைஸும் தாங்குற அளவுக்கு இருக்கு. PlayStation 1 டைம்லலாம் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் பாலிகான்ஸ்லாம் அந்த டிவைஸ் ஹேண்டில் பண்ணாது. அதனால பாலிகான் பட்ஜெட்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்குள்ள தான் அவங்க கேரக்டர மாடல் பண்ணணும். இப்ப நம்மளால அத விட ஜாஸ்தி வெர்டிசஸ் யூஸ் பண்ண முடிஞ்சாலும், எப்பவுமே நம்மளோட வெர்டிசஸ எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம கேரக்டர செய்யணுமோ அவ்வளோ நல்லது. கம்ப்யூட்டர் இந்த வெர்டிசஸ், ஃபேஸஸ் இதெல்லாம் அரேவா எடுத்து அத கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு 3டி மாடலிங் ஸ்ட்ரக்சர ரீகிரியேட் பண்ணி கேம்ல காட்டுது. இந்த 3டி மாடலிங்கே 2ஆ பிரியுது. ஒண்ணு ஆர்ட் சர்ஃபேஸ் மாடலிங், இன்னொன்னு ஆர்கானிக் மாடலிங். ஆர்கானிக் மாடலிங்ன்ற பேர்லயே உங்களுக்கு தெரியும். லிவிங் பீயிங்ஸ் அதே மாரி அனிமேட் பண்றதெல்லாம் இந்த ஆர்கானிக் மாடலிங்ல வந்துரும். ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக் மாடலிங். ஆர்ட் சர்ஃபேஸ் மாடலிங்னா நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் லிவிங் திங். பார்த்தீங்கன்னா இந்த சேர், இந்த பேலஸ் இல்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் செய்றீங்கன்னா கூட அது ஆர்ட் சர்ஃபேஸ் மாடலிங். நீங்க ஒரு 3டி மாடலரா ஆவணும்னா நீங்க இது 2த்துல எதனா ஒண்ணு சூஸ் பண்ணி அதுல ஷைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது 2தோட பிரின்சிபலே சேஞ்ச் ஆகும். எதுனா ஒண்ணுத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களுக்கு அத நோக்கி உங்களால போர்ட்ஃபோலியோவ ஃபில் பண்ணி நீங்க ஜாப் அட்டைன் பண்ணலாம். இந்த ப்ராசஸோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல்னு பார்த்தோம்னா மாயா 3டி மேக்ஸ் AAA ஸ்டுடியோஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பிளெண்டர் நம்ம எல்லாம் இண்டி கேம்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பிளெண்டர் பொதுவா எல்லா ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜீப்ரஷ் ஸ்பெஷலிஸ்ட் எதுலன்னா பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங்ல. உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு பயங்கரமான ஒரு 3டி மாடல் ஹியூமனாய்டா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்குன்னா உங்களுக்கு ஜீப்ரஷ் தான் ஒன்லி டூல். பிளெண்டர்ல உங்களால பண்ண முடியும். பட் ஜீப்ரஷ்ல பாத்தீங்கன்னா அது டெடிகேட்டடா இதுலயே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுனால இந்த டூல் உங்களுக்கு ஸ்கல்ப்டிங் டீடைல்டா பண்றதுக்கு பயங்கர சூப்பரா இருக்க போகுது. நம்ம இப்ப இந்த ப்ராசஸ்க்கான பெஸ்ட் பிராக்டிசஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். நம்ம வெர்டிசஸ் கவுண்ட தாட்ஃபுல்லா தான் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க வெறும் 3டி மாடல ஸ்டேர் பண்ண போறது இல்ல. கேம்ல ஏகப்பட்ட மெக்கானிசம், ஏகப்பட்ட விஷயம் நடக்கிறதுனால உங்களோட வெர்டிசஸ் கவுண்ட் ரொம்ப ஆப்டிமைஸ்டா இருக்கிறது நல்லது. ரொம்ப டீடைல்டான மாடல் பண்ணும். பட் உங்களுக்கு வெர்டிசஸ் கவுண்ட்டும் கம்மியா இருக்கணும்னா அது சான்ஸ் இல்ல. ஆனா ஒரு விஷயம் பண்ண முடியும். நம்மளால அத டெக்ஸ்சரிங் வச்சு நம்ம டீடைல்ஸ ஜாஸ்தி பண்ண முடியும். அது நார்மல் மேப். இத பத்தின டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. டெக்ஸ்சரிங் அண்ட் லைட்டிங். நீங்க எதை 3டி மாடல் பண்றதுக்கு முன்னாடியோ அத பேசிக் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல டீடைல்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா தப்பானா கூட நீங்க திருப்பி அந்த பேசிக் ஷேப்க்கு போயிட்டு நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா நம்ம டிராயிங் பண்ணும்போது அவுட்லைன்ஸ் டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆட் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீனியரா இருக்கும் உங்களோட ப்ராசஸ். நீங்க குவாட்ஸ்ல 3டி மாடல் பண்ணுங்க. ஏன் ட்ரைட்ஸ்ல பண்ண வேணாம்னு சொல்றேன்னா எப்படியும் நீங்க கேம் இன்ஜின்குள்ள கொண்டு போன உடனே அது கன்வெர்ட் பண்ணிக்க தான் போகுது. நீங்க குவாட்ஸ்ல பண்றதுனால உங்களுக்கு எட்ஜ் லூப் அதுக்கப்புறம் எப்படி டிஃபார்ம் ஆகும்ன்றது உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கும். அதனால அதுல பண்ணுங்க. நீங்க ட்ரைட்ஸ்ல பண்ணீங்கன்னா யூவி அன்ட்ராப் பண்றதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆவறதுனால நீங்க குவாட்ஸ்லயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்க 3டி மாடலிங் சாஃப்ட்வேர்க்குள்ள. உங்களோட 3டி மாடல் மொத்தமாவே சேம் பாலிகான் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூவி அன்ட்ராப் பண்றதுக்கும் டெக்ஸ்சரிங் வியர்டா இல்லாம இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பண்ற 3டி மாடல ரியல் வேர்ல்ட் ஸ்கேலுக்கு ஈக்குவலா வச்சுக்கோங்க. மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் அதுக்கு நியரா வச்சுக்கோங்க. இப்போ தாஜ்மஹால் தான் நீங்க 3டி மாடல் பண்றீங்கன்னா அந்த ஸ்கேலுக்கு நீங்க பண்ணும்போது தான் அதோட டீடைல்ஸ் ப்ராப்பரா இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கேம் இன்ஜின்குள்ள பார்க்கும்போதும் அது ப்ராப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனா பண்ண மாட்டோம். நேம கரெக்டா வைங்க. நீங்க பண்ற ஒரு 3டி ஆப்ஜெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்காது. அது கூட நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்து இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே எந்த ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேஸ் ஃபிளிப் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டீபக் பண்றதுக்காக இந்த நேம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றீங்க, அந்த ஆப்ஜெக்ட்டை மெர்ஜ் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல தான் மூவ் பண்றீங்கன்னா கூட அதோட நேம கரெக்டா வச்சுக்கோங்க.
இது எதுக்குன்னா வந்து நாளைக்கு நீங்க கொலாபரேட் பண்றீங்க, இல்ல வேற யாருக்குன்னா நீங்க இந்த அசெட்ஸ குடுக்குறீங்கன்னா, அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். என்ன அசெட்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. சோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் எத பத்தி பார்க்க போறோம்னா ரிக்கிங். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வெர்டிசஸே வந்து மூவ் பண்ணி அவங்க அனிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ்லாம் யூஸ் பண்றதுனால இது பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஜாப்பா இருக்க போகுது. எப்படி நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து போன்ஸ் வந்து மூவ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாரி தான் ரிக்கிங்ன்றது எக்ஸாக்ட்டா வந்து உங்களோட 3டி மெஷ்க்கு வந்து போன்ஸ் குடுக்கறது தான். உங்க மெஷ்க்க வந்து வெயிட் பெயிண்ட் பண்ணுவீங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா வந்து இந்த போன்ஸ் வந்து எந்தெந்த வெர்டிசஸ வந்து கவுண்ட் பண்ணும்னு. கம்ப்யூட்டர் இத எப்படி ரீட் பண்ணும்னா வந்து ஜஸ்ட் அரேவா ரீட் பண்ணும். இந்த போன்ஸ் எந்தெந்த வெர்டிசஸ வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்றத வச்சு அது அனிமேஷன ரீகிரியேட் பண்ணும். ரிக்லயும் டைப்ஸ் இருக்கு. பைப்டு ரிக், குவாட்ரூபிள்டு ரிக், மெக்கானிக்கல் ரிக், அப்புறம் ஃபேஷியல் ரிக். சோ பைப்டு ரிக்ன்றது ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமனாய்ட்ஸ் திங்ஸ்க்கு வந்து ரிக் பண்றது. குவாட்ரூபிள்டுன்றது அனிமல்ஸ் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்னா ரோபோட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரிக் பண்றது. ஃபேஷியல் ரிக்னா நம்மளுக்கு தெரியும். ஃபேஸ்க்கு வந்து ரிக் பண்றது தான் ஃபேஷியல் ரிக். தட்ஸ் இட். சோ இந்த ப்ராசஸோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா மாயா தான். பிளெண்டரால பிளக்கின்ஸ் வச்சு வேற லெவல் ரிக் பண்ண முடியும்ன்றதா உண்மை. ஏன்னா பிளெண்டர் அனிமேஷன் ஷார்ட் பிலிம் கூட வந்து ஆஸ்கார் வாங்கியிருக்கு. பட் மாயா தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டா அது இருக்குன்னா, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எந்த பிரச்சனையும் தரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதை விட இன்னொரு விஷயம் பெட்டரா இல்லைன்னா அவங்க டெவலப்பர்ஸை வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம நிறைய பேர் வந்து பிளெண்டர் யூஸ் பண்றதுனால ஃபியூச்சர்ல ஒருவேளை வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ரிக்கிங்க்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல் வந்து மாயா மட்டும்தான். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல் பார்த்துட்டோம். பட் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு எதனா ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கா ரிக்கிங்க்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மிக்ஸமோன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த மிக்ஸமோ வெப்சைட்ல வந்து நீங்க கேரக்டரே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களோட 3டி மாடல் பண்ண கேரக்டரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல ரிக் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்க ரிக் பண்ண கேரக்டரை வந்து அப்படியே வந்து லைவா அனிமேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அனிமேஷன்ஸையும் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ அதனால பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான வெப்சைட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்ல இருக்க பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ரீமான போசஸ வந்து ஃபர்ஸ்டே டெஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெயிட் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வெயிட் பெயிண்ட் வந்து நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா? சில போன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாத வெர்டிசஸ கூட கண்ட்ரோல் பண்ணும். மைனரா கண்ட்ரோல் பண்றதுனால நீங்க அனிமேட் பண்ணும்போதோ இல்ல வந்து நீங்க கேம் இன்ஜின்குள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை நோட் பண்ணுவீங்க. சோ திருப்பி நீங்க வந்து ரிக்க ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ரிக்குக்கு நேம் வைக்கிறது தான். ஏன்னா நீங்க பிளெண்டர்ல வைக்கிற நேம்ஸ் வந்து அன்ரியல் இன்ஜின்ல வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்டே நீங்க எந்த கேம் இன்ஜின்காக இந்த ரிக் பண்றீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நேமை வந்து கரெக்டா கொடுக்கணும். நீங்க வந்து போன் கவுண்ட்டை வந்து மினிமமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் அனாட்டமியை ரிப்ளிகேட் பண்ற மாதிரி நீங்க ரிக் பண்ணீங்கன்னா வந்து அனிமேஷன் பாக்குறதுக்கு நேச்சுரலாவும் லைவ்லியா இருக்கும். அதனால வந்து அனாட்டமியை மேட்ச் பண்ண கத்துக்கோங்க. அந்த காலத்துல ரிக் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்கியா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோ ரிக்கிங் டூல்ஸ் நிறைய பிளகின்ஸ்லாம் வந்ததுனால ரிக்கிங் பண்றது ஈஸியான விஷயமா இருக்கு. ஈவன் இவ்வளவு ஈஸியா இருந்தாலும் பெரிய பெரிய கேம் ஸ்டுடியோ வந்து இதுக்கு டெடிகேட்டடான ஆளுங்க வச்சுதான் வந்து அவங்க ரிக் பண்ணின்னு இருக்காங்க. சோ நீங்க ரிக்கிங் ஃபீல்ட்ல வந்து ஜாப் தேடின்னு இருக்கீங்கன்னா வந்து ஃபேண்டசி கிரியேச்சர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் ஸ்பைடர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரிக் பண்ணுங்க. அதை வந்து போர்ட்ஃபோலியோவா ஷோகேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாப்ல லேண்ட் பண்ணலாம். அனிமேஷன்னா சிம்பிளான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்திருக்கோம். சோ வந்து நம்ம நிறைய கேம்ஸ் ஆடுவோம். நம்மளுக்கு வந்து அனிமேஷன்னா ஓரளவுக்கு என்னன்னு தெரியும். ஒரு மூவ்மெண்ட்னு நினைப்போம். பட் வந்து கம்ப்யூட்டர் எப்படி பார்க்கணும் அனிமேஷன்ன்றது நம்ம பண்ண ரிக்குக்கான ஒரு கீ ஃப்ரேம் மூவ்மெண்ட் தான். ஒன்னு கீ ஃப்ரேம், இன்னொன்னு இன்டர்போலேஷன் கர்வ்ஸ். சோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து அனிமேஷனை ஜென்ரேட் பண்ணும். நம்ம அனிமேஷன் பார்க்கறது வந்து 2 வகையா இருக்கும். ஒன்னு பிளாஸ்டிக்கான அனிமேஷன், இன்னொன்னு வந்து லைவ்லியான அனிமேஷன். சில கேம்ஸோட அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நேச்சுரலா இருக்காது. ரொம்ப ஃபோர்ஸ்டாவும் ரொம்ப ஸ்டட்டரியாவும் இருந்துச்சுன்னா வந்து அது பிளாஸ்டிக் அனிமேஷன். சில விஷயம் பார்க்கறதுக்கு வந்து லைவ்லியாவே இருக்கும். நீங்க பார்க்கறது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரியே இருக்காது. சோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் உள்ள அனிமேஷன். அத பண்றது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஜாப். நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். உங்களோட அனிமேஷனை பார்த்தா உங்க கேரக்டர் உயிரோட இருக்க மாதிரி இருக்கணும். நீங்க அனிமேஷன்ல தப்பு பண்ணீங்கன்னா உங்க கேரக்டர்ல வந்து லைஃபே இருக்காது. இந்த மாதிரி நீங்க லைஃபே இல்லாம பண்ணீங்கன்னா வந்து உங்களோட கேமோட இமோஷன் டோட்டலா கம்மியாயிடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து ரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அனிமேட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுங்க. சோ இதனாலே 50%க்கு மேல வந்து உங்க அனிமேஷன் வந்து லைவா இருக்கும். இப்போ நீங்க ஒருவேளை ஸ்டைலைஸ்டான கேம்ல வேலை செய்றீங்கன்னா அந்த கேமோட ரூலை ஃபாலோ பண்ணி அனிமேட் பண்ணுங்க. அனிமேஷன்ல நீங்க ரியாலிட்டியை பிரேக் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. பட் பண்றத வந்து டோட்டல் இன்டென்ஷனோட பண்ணுங்க. உங்க அனிமேஷனை லேயரா பண்றதுனால வந்து எதனா ஒரு லேயர்ல தப்பாச்சுன்னா அந்த லேயரை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க டோட்டலா ஒரே லேயர்ல பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு எதனா பிரச்சனைனா டீபக் பண்றதுக்கும் அதே மாதிரி எதனா சின்ன சேஞ்ச்னா மொத்தமா மாத்துற மாதிரி இருக்கும். அதனால லேயரா பண்ணுங்க. என்னதான் உங்க அனிமேஷன் வந்து 3டி சாஃப்ட்வேர்ல ரொம்ப நல்லா இருந்தாலும் நீங்க எப்பவுமே வந்து உங்க கேம் இன்ஜின்ல போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரெடி பண்ற அனிமேஷன் வந்து கேம்கானது தான். சோ அங்க கரெக்ட்டா ஒர்க் ஆகலன்னா வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணலாம். அன்ரியல் இன்ஜின்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எதனா அனிமேஷன் சேஞ்ச்னா அதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணி நியூ அனிமேஷனை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்.
ஸோ அதனால வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நீங்க உங்களோட கேம் இன்ஜின்ல அனிமேஷனை போட்டு டெஸ்ட் பண்றது நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட அனிமேஷனோட ஸ்ட்ராங்கான கீ போசஸை வந்து நீங்க கீ ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பண்ண அனிமேஷன் வந்து என்ன நீங்க இமேஜின் பண்ணீங்களோ அதுல வந்து லான்ச் ஆகும். அந்த காலத்துல அனிமேஷன்லாம் பாத்தீங்கன்னா வந்து லிமிடெட் கீ ஃப்ரேம்ஸ்ன்றதுனால வந்து சாப்பியா இருந்துச்சு. பட் இப்ப நம்மளுக்கு அந்த கணக்கே கிடையாது. நம்ம எவ்வளவு கீ ஃப்ரேம்ஸ் என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஃப்ரீ அனிமேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க புரோட்டோடைப் பண்ணிட்டு அத பேஸ் லேயரா வச்சு உங்களோட அனிமேஷன் டீடைல்ஸ் அதுக்கு மேல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷனோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து மாயா, அதுக்கப்புறம் பிளெண்டர். இதுக்கு நீங்க மோஷன் கேப்சர் பண்ண மோஷன் பில்டர்னு ஒரு டூல் இருக்கு. உங்களோட மோஷன் கேப்சரை வந்து கிளீன் அப் வந்து நீங்க பிளெண்டர், மாயா ரெண்டுத்துலயுமே பண்ண முடியும். ஃபைனலா உங்களோட கேம் இன்ஜின் யூனிட்டியா இருக்கலாம், இல்ல அன்ரியலா இருக்கலாம். அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ப்ரோகிராமிங் வச்சு உங்களோட அனிமேஷனை கால் பண்ணி ஃப்ளோ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே உங்களோட அசெட்ஸை வந்து நீங்க சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி சேல் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டும் ஆகும். அதே மாதிரி வந்து இதையே நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோலயும் காட்ட முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல நம்ம வந்து டெக்ஸ்சரிங் அதுக்கப்புறம் லைட்டிங் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.